நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இவ்வளவு பேரை கூட்டி வச்சுட்டு வந்து நீங்க திரைய போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அந்த குறிப்பிட்ட டைம் தான் நிச் பண்ணிருக்கோம், அப்பதான் திறப்போம்னு சொல்றீங்களே, என்னது 10 மணின்றீங்க, ஒருத்தர் 11 மணின்றீங்க. நல்ல நேரம்னா முடிஞ்சுக்காம பத்திரிகையில 8 மணின்னு போட்டிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நிக்க முடியுமா? நாங்க மானாமதுல இருந்து வந்திருக்கோம், அவங்க ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏன் முருகனை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம்னு தானே வந்தோம். இவ்வளவு நேரம் நீங்க காக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஒரு ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் பாத்துடலாம். அவங்க போய்கிட்டே இருப்போம்ல. ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கோம். திரையை மட்டும் எடுத்து விட்டுட்டா நாங்க பாத்துட்டு கிளம்பிடுவோம். சாயங்காலம் 6 மணி இருந்து நாங்க இருக்க முடியுமா? வெயில் வேற. 6 மணிக்கெல்லாம் கூட்டம் பயங்கரமா இருக்கும். 10 மணிக்குன்னு சொல்றாங்க, இப்ப 8:30 தான் ஆகுது. 1.5 மணி நேரம் நாங்க நின்னுகிட்டு இருக்க முடியுமா? வெயில் வேற. காலையிலே வெறு வயித்தோட நின்னுகிட்டு இருக்கோம். சாமி பார்க்கலாம் தான் வந்து எல்லாம் திரை போட்டு வச்சுட்டுக்கிறாங்க, பார்க்க முடியல. வந்து ரொம்ப நேரம் 8 மணிக்கே போட்டுக்கிறாங்க பேப்பர்ல, ஒன்னு திரை திறக்கானோம். நான் பாண்டிச்சேரியிலிருந்து வரேன். முருகன் பக்தர் மாநாடு பார்க்கறதுக்காக வரேன். ஏற்கனவே ஒரு சர்ச்சை நடந்தது, அந்த ஒரு சர்ச்சைக்கும் நான் வந்த முன்னாடி வந்து கைதாகி போயினேன். நான் இப்ப முருகன் பக்தர் மாநாடு நான் அது முன்கூட்டியே 1 மாசம் முன்னாடி தீர்மானம் பண்ணி இப்ப நான் வந்திருக்கேன். நான் நைட்டு 1 மணிக்கு கிளம்பி இப்ப நாங்க வந்திருக்கேன். முருகரை தரிசிக்கவும் முருக பக்தர் மாநாட்டை சிறப்புக்கவும் நாங்க வந்திருக்கோம். நாங்க கரூர்ல இருந்து வரோங்க. விடியப்புறம் 4 மணிக்கு இங்க கிளம்பி வண்டியில வரோம். வந்து இவ்வளவு நேரம் வந்து வெயிலுக்குள்ள நிக்கிறோம். 10 மணிக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. வெயிலுக்குள்ள நிக்க முடியலங்க, மயக்கமா இருக்கு, கிறுகிறுன்னு இருக்குது. கொஞ்சம் திரைய திறந்து விட சொல்லுங்க. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.